அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தரியல் ஜோதிடர் கோகுலகிருஷ்ணன். இந்த காணொலியில் சிவ வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சிவ வழிபாடுன்னு சொல்லிட்டு மக்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், உண்மையான சிவ வழிபாடுனா என்ன, சிவ வழிபாட்டை தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம். பல பேர் ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது உங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறீங்க. பல கஷ்டங்கள் நம்மளால் நேரடியாக தீர்க்க முடியல. அப்படிங்கிறப்ப எல்லாருமே முறையான ஒரு இறை வழிபாட்டுக்குள்ளே போக வேண்டிய தேவை இருக்குது. இறை வழிபாடுன்னு வரும்பொழுது பெரும்பான்மையாக பொதுவாக எல்லாரும் சிவ வழிபாட்டை பற்றி பேசுவாங்க. சிவ வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது சமூகம், அதாவது மக்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கோயிலுக்கு போகிறது, கோயிலை 3 முறை சுற்றி வந்தால் இந்த பலன், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும், 5 முறை சுற்றி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை தீரும், 10 முறை சுற்றி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை தீரும்னு அவங்களாம் ஒன்று செஞ்சிட்ருக்கிறது. அப்புறம் பிரதோஷ வழிபாடு. அதுக்கப்புறம் ஒரு இரவு நம்ம கண் முழிச்சு தூங்காமல் இருந்து வழிபட்டோன்னா நம்மளுடைய எல்லா சிக்கலும் தீரும்னு நினைக்கிறது. அப்புறம் அவங்க தோற்றத்தையே ருத்ராட்சம், பட்டை அப்படின்னு சாமியார் மாதிரி மாற்றிக்கிட்டு சில மந்திரங்களை உபசரிச்சுக்கிட்டு, அதாவது உச்சரிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இதை செய்கிறது. அப்புறம் ஜோசியக்காரங்க சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிட்ருக்கிறது. இப்படின்னு பல விஷயங்களை மக்கள் செஞ்சிட்ருக்காங்க. இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாறுதான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக மாறுற மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான சிவ வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சிவ வழிபாடு, அதாவது உண்மையான சிவ வழிபாடு பண்ணவங்க நம்மளுடைய சித்தர்கள் தான். ஏன்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறப்ப சிவனை நமக்கு துணையாக வச்சுக்கிறது தான் சிவ வழிபாடு. நம்மளுடைய எல்லா செயல்கள்லையும் நமக்கு துணையாக வைக்கும் பொழுது அந்த இறைவனை நம்ம வழிபடுறோன்னு பொருள். துணை அப்படின்னு வரும்பொழுது துணைக்கான பொருள் என்ன? துணை என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தோன்னா, என்னால் முடியாத செயலை அல்லது விஷயத்தை கடவுள் நீயே எனக்கு துணையாக இருந்து செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம வேண்டுறது தான் துணை. பொதுவாக பார்த்தோன்னா குலதெய்வத்துடைய பெயரை, தன்னுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை, இதெல்லாம் மக்கள் தன்னுடைய தொழில்களில், தன்னுடைய முக்கியமான செயல்பாடுகளில் ஒரு துணையாக போட்டுப்பாங்க. முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்கான நோட்டீஸ் பத்திரிகைகளில் இந்த மாதிரி துணைன்னு போட்டுப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய முயற்சி தான். ஆனால் இதை கடந்து ஏதாவது தடைகள், பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு கடவுளை துணையாக வச்சுக்கிறது தான் துணை. அப்படிங்கிறப்ப இதன் பெயர் தான் வழிபடுவது. இப்போ துணை என்ற அந்த சொல்லுக்கான பொருளாக துணை 4 வகைப்படும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அதில் துணை 4 வகைப்படும். அதில் முதல் துணைங்கிறது, அதாவது மனிதனுடைய முதல் துணை தன்னுடைய உடலும் உயிரும் தான் முதல் துணை. 2வது துணை உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனிதன் கேட்கக்கூடிய கேள்விகள் 2வது துணை. 3வது துணை சிவனடி, அதாவது சிவனுடைய திருவடியை அடைதல் 3வது துணை. இதுக்கு பேர் நம்ம சரணாகதி, ஒப்படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் விட 4வதாக அவர் சொல்கிறது, பெருந்துணையாக அவர் சொல்கிறது, குருவிடம் உபதேசம் பெறுதல் 4வது துணைன்னு அவர் சொல்கிறார். இதுதான் பெருந்துணைன்னு திருமூலர் சொல்கிறார். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் துணைக்கான, வழிபாட்டுக்கான ஒரு பொருள்களாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சிவ வழிபாடை எப்படி நம்ம தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வழியில் போகும்பொழுது, அதன் வழியில் போய் நீங்கள் சில அனுபவங்களை பெறும்பொழுது நீங்கள் உண்மையான சிவ வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்கள் அந்த அனுபவம்லாம் பெற்றுட்டியான்னு கேட்டால், நான் இதில் சில வழிபாடுகளை செஞ்சு கடந்த 1-2 வருடங்களாக நான் சிவ வழிபாட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட மன்றிட்டு வணங்கி நான் நேர்மையாக சொல்லுவேன். சரிங்களா?
சரி, இப்போ அதாவது சிவ வழிபாட்டுக்கான சில முறைகளை நான் சொல்கிறேன். அதில் முதல்ல சொல்லணும்னா, சிவ வழிபாட்டை தொடங்கிறது எப்படின்னா, சித்தர்களுடைய பாடல்களை கருத்துக்களை படிக்கிறது. சித்தர்களுடைய கருத்துக்களையும் பாடல்களையும் நம்ம படிக்கும் பொழுது அதை நம்ம தினசரி படிச்சுக்கிட்டோ இல்லை அதை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டோ நம்ம வரும் பொழுது அந்த கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ளே நிறையும். மனசுக்குள்ளே நிறையும் பொழுது நம்ம மனம் விரியும், அதை பற்றி சிந்திக்கும் பொழுது கால ஓட்டத்தில் நமக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சித்தர்கள் சொன்ன சூட்சங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி சூட்சங்கள் புரிய நம்மளை அறிய ஆரம்பிப்போம். நம்மளை உணர்ந்து அதுக்கப்புறம் இறைவனை உணர்றதுக்கான ஒரு வழிக்குள்ளே நம்ம வருவோம். சரிங்களா? இது ஒரு வகை. இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. இதன் பெயர் சிவ வழிபாடு தான். அதுக்கப்புறம் சிவவாக்கியர் என்ன சொல்கிறாரு? எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறாரு. இதுவும் சிவ வழிபாடு தான். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு இந்த பாடல்கள்லாம் எடுத்துக்கலாம். இதை பின்னாடி நம்ம போகும் பொழுது இதற்குள்ள பல சூட்சமங்களும் பொருள்களும் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே சிவ வழிபாடு தான், எல்லாமே உண்மைகள் தான். எல்லா உண்மைகளும் மந்திரம். இந்த மந்திரங்களை நம்ம ஓதி உணர்ந்து வரும் பொழுது நம்ம சிவ வழிபாட்டுக்குள்ளே வரோன்னு ஒரு பொருள். ரெண்டாவதாக நம்ம சொல்லணும்னா, நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக தான் இறைவன்கிட்ட வேண்டும். அப்படிங்கிறப்ப நம்ம கோயிலுக்கு போயோ இல்லை கோயிலுக்கு போகாமலோ நம்ம மனதார கண்ணை மூடி மன்றிட்டு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் வேண்டி, கடவுளே என்னால் முடியல அப்படின்னு மனதார உருகி கண்ணீர் மல்கி வேண்டும் பொழுது இறைவன் நம்மளுடைய கஷ்டங்களை குறைச்சிக்கிட்டே வருவான். நம்மளுடைய கஷ்டங்களுடைய அளவுகள் குறையும். இதன் வழியில் நம்ம தொடர்ந்து உணரும் பொழுது அந்த மனிதர் சிவ வழிபாடு தான் பண்ணுறார். மூன்றாவதாக சொல்லணும்னா, அந்த ஒரு மனிதர் ரொம்ப ஏதோ ஒரு நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த மனிதர் இன்பமாக இருப்பார். அந்த இன்பமான தருணத்தில் கொண்டாடி கூத்தடிச்சுக்கிட்டு கேளிக்கை செய்யலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முதல்ல நான் இன்பம் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறது எப்படின்னா, கண்ணை மூடி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, இறைவா நன்றி, எல்லாம் உன்னால் தான் நடந்துச்சு, இல்லை நீ அனுப்பின மனிதர்களால் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு வேண்டி, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருப்பாங்கள மனிதர்கள், அவங்களுக்காகவும் நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நமக்குள்ளே சில கேள்விகளை கேட்டு விடை காண முயலும் பொழுது பல விடைகள் வரும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஓரம் கட்டிகிட்டே போகணும். அப்படிங்கிறப்ப பெர்ஃபெக்டாக ஒரு விடை வரும். நம்மளை பற்றி, நம்மளுடைய குடும்பத்தை பற்றி, நம்மளுடைய நண்பர்களை பற்றி. அப்படி வேண்டும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு காண முடியாத பிரச்சனையை நமக்குள்ளே வர அந்த பெர்ஃபெக்டான ஆன்சர் கொடுக்கும். இது எப்படி வரும்னா, நம்ம இன்பமாக இருக்கும் பொழுது வரும் விடை தான் நமக்குள்ளே இருந்து இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு வழிகாட்டல். அது நமக்கும் பயன்படும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பயன்படும். அப்படிங்கிறப்ப அந்த விடையை அவங்க எதிர்பாராத நேரத்தில் நம்ம சொல்லி அவங்க செஞ்சு வரும் பொழுது, அதனால் அவங்க பலனடையும் பொழுது இந்த மனிதர் சிவத்தை, அதாவது சிவ வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பல மனிதர்களுக்கு அன்பு செலுத்துகிறோம். இப்போ பொதுவாக நம்ம சமூகத்தை பார்த்தோன்னா, இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா திருமூலரை சொல்லலாம். அன்பே சிவம்னு திருமூலர் சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப அன்பே சிவம் அப்படின்னா அன்பு தான் சிவம், சிவம் தான் அன்பு. சிவத்திலிருந்து அன்பு வரதை விட அன்புலேருந்து சிவத்துக்குள்ளே ஈஸியாக நம்ம போக முடியும்னு திருமூலரை சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப அதாவது இறைவனை உணர்றதுக்கான எளிமையான வழிங்கிறது அன்பை புரிஞ்சு உள்ளே வரும்பொழுது நம்ம இறைவனை, அதாவது சிவத்தை நம்ம உணர்கிறோன்னு பொருள். ஒவ்வொரு மனிதரும் அன்பு செலுத்துகிறாங்க. அன்பு செலுத்தாத அல்லது அன்பை பெறாத ஒரு மனிதர் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சமூகமோ ஏதோ ஒரு மனிதர்களோ இல்லை பிரபஞ்சமோ அந்த மனிதருக்கு அன்பு செலுத்துது, அந்த மனிதர் அன்பை கொடுக்குறாரு. இதை எல்லா மனிதரும் பொறுமையாக உள்வாங்கி உணரும் பொழுது அன்பின் பல பரிணாமங்களை உணர்வாங்க. அப்படி உணர்ந்து உள்ளே போகும் பொழுது பல அனுபவங்களை பார்ப்பாங்க. அந்த அனுபவங்களை உணரும் பொழுது
அவங்க சிவ வழிபாட்டுக்குள்ளே தான் வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கான குருவிடம் முறையான சிவ உபதேசம் பெற்று அந்த பயிற்சிகளையும் யோக சாதனைகளையும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மனிதர் தன்னை உணர்ந்து தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதுக்கான வழிகளில் அவர் போகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த வழியில் அவர் போகும் பொழுது அவர் முறையான சிவ வழிபாட்டுக்குள்ளே வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி சில வழிபாடு முறைகள், அதாவது சிவ வழிபாடு முறைகள் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த வழிபாடு முறை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது சிக்கல், தீர்வுகள், ஏதாவது குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்தால் சித்தரியல் ஜோதிடம் பார்க்க என்னை அணுகவும். நன்றி.